ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரின் சமையல். இன்றைக்கி நம்ம ரின் சமையல் சேனலில் புட்டு கேட்டால் உடனே மெத்து மெத்துன்னு சிகப்பவல் புட்டு இப்படி செஞ்சு கொடுங்க. ஒரு கப் அளவு அவல் இருந்தால் போதுங்க. இந்த சாஃப்டான இன்ஸ்டண்ட்டான புட்டை உடனே செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே ஈஸியான ஸ்வீட் ஸ்நாக் ரெசிபி, எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுட பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். சிகப்பு அவல் புட்டு செய்கிறதுக்காக ஒரு கப் அளவு அவல் எடுத்திருக்கேன். கடாயில் சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வறுக்கும்போது அவலில் இருக்க ஈரப்பதம் எல்லாம் போயிடும். நைஸாக அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அவல் நல்லா வறுபட்டுருச்சு. ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா மொறுமொறுப்பாக அவளை வறுத்துட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிருங்க. ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இது கூட வாசனைக்காக 2 ஏலக்காய் சேர்த்துக்கங்க. இதை மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடலாம். இது கூட மிதமான சூட்டில் இருக்க தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சுக்கணும். இந்த புட்டுக்கு தண்ணி அதிகம் தேவைப்படாது. 1/4 கப்புக்கும் கொஞ்சமாக தான் தண்ணி தேவைப்படும். முதல்ல தண்ணி அதிகம் சேர்த்துட்டோம்னா புட்டு மாவில் தண்ணி அதிகமாயிரும். கொஞ்சமாக தண்ணியை தெளிச்சிட்டு பிசைஞ்சுக்கங்க. நாம் சேர்த்துருக்க தண்ணி அவல் மாவில் நல்லா படுற அளவுக்கு பிசைஞ்சு விட்டுக்கணும். தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா மூடி போட்டு 10 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடணும். இந்த மாதிரி மூடி போட்டு வைக்கும்போது நம்ம சேர்த்துருக்க தண்ணியிலேயே அவல் நல்லா ஊறிடும். நான் இன்னைக்கு இந்த மாதிரி ஹோல் இருக்க தட்டில் தான் புட்டை வேக வச்சு எடுக்க போகிறேன். வாழை இலையை அது மேலே வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க புட்டு மாவை எடுத்து வாழை இலையில் அள்ளி வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா புட்டு தட்டை உள்ளே வச்சிடணும். மூடி போட்டு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க. இதுக்கு பதிலாக நம்ம இட்லி பாத்திரத்தில் கூட இந்த சிகப்பவல் புட்டை வேக வைக்கலாம். 10 நிமிஷமாக புட்டு நல்லா வெந்துருச்சு. மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடணும். சின்ன சின்ன உருண்டைகள் இருந்ததுன்னா அது எல்லாத்தையுமே உடச்சி விட்டுருங்க. பஞ்சு பஞ்சுன்னு மெத்து மெத்துன்னு புட்டு ரெடி ஆயிடுச்சு. இது கூட கொஞ்சமாக முந்திரி பருப்பு நெய்யில் வறுத்து வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கணும். துருவின தேங்காய் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து செய்யும்போது புட்டு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 1 ஸ்பூன் அளவு ஜீனி சேர்த்துக்கங்க. இனிப்புக்கு தகுந்தவாறு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரையில் கல்மண் தூசி இருக்காது, அதனால் அப்படியே சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருட்களையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக முழுமையாக நம்ம ஜீனி சேர்த்து கூட இந்த புட்டை செய்யலாம். ரொம்பவே ஈஸியான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி. வீட்டில் இருக்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. வாரம் ஒரு தடவை இந்த மாதிரி சிகப்பவல் புட்டை மெத்து மெத்துன்னு பஞ்சு போல் சாஃப்டாக செஞ்சு கொடுத்தோம்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய இந்த புட்டை சிகப்பவலுக்கு பதிலாக வெள்ளாவல்லையும் செய்யலாம். மாவரைச்சு கஷ்டப்படாமல் இன்ஸ்டண்ட்டாக ஈஸியாக செய்யக்கூடிய சிகப்பவல் புட்டு, ஈஸியான ஸ்வீட் புட்டு, ஈஸியான ஸ்வீட் ஸ்நாக் ரெசிபியான சிகப்பவல் புட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். புட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.